வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊர் அறிமுகப்படுத்திக்கோங்க. ஐயா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் குப்பம் கிராமங்க ஐயா. சரி சரி. நீங்கள் என்ன பரம்பரையாக, அதாவது உங்கள் பாரம்பரியமாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாரம்பரியமாக விவசாயம் தான் பண்ணிட்டு. அப்பா என்ன பண்ணாங்க? நீங்கள் அப்பா தாத்தா எல்லாமே விவசாயம் தான். சரி, எல்லாமே இயற்கை விவசாயமா என்ன மாதிரி? ஐயா கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு 5-7 ஆண்டுகளுக்கு முன்னே ரசாயன உரம் போட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 7 ஆண்டு காலமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு. மகிழ்ச்சி, நல்லது. ஆமாம், ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிருக்காங்க. அந்த சூழலை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்ன பயிரெலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயா பிரதானமாக வந்து மஞ்சள், நெல், வாழைலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல், மஞ்சள் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களா அப்பா தாத்தா காலத்துலேருந்து சொல்லியிருக்கீங்களா? ஆமாம். அப்போவே இந்த என்னென்ன விவசாயம்லாம் பண்ணேன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்க. அப்போ வந்து தான் பார்த்தீங்கன்னா சேம்பு, வாழை இதெல்லாம் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை குறைச்சிட்டு இப்போ நெல், மஞ்சள், காய்கறி பயிர்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. காய்கறி பயிரும் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு இல்லை. சரி சரி. பொதுவாக இந்த பகுதியில் என்ன பயிர் நல்லா விளையும்? இந்த பகுதியில் எல்லாமே காய்கறி பயிர், தோட்டக்கலை பயிர் எல்லாமே நல்லா. தோட்டக்கலை பயிர்கள் இந்த நிலத்துல எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே விளைச்சல் கொடுக்கறது தான். மார்க்கெட்டு நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் பண்ணிக்கிறோங்க ஐயா. சரி. சுற்றி பார்த்தீங்கன்னா மழை இருக்குது, அதனால் மழை பொழிவுங்க அதிகமாக இருக்குது, அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. தண்ணி தட்டுப்பாடு மற்ற பகுதியோடைய கொஞ்சம் பரவாயில்ல போல இல்லை. பொதுவாக பக்கத்தில் வேலூர் மாவட்டம் கொஞ்சம் வறட்சின்பாங்க, திருவண்ணாமலே பெரிய அளவில் ஒன்று. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் வறட்சி இருக்குது. இந்த பகுதியெலாம் கொஞ்சம் உங்கள் ஏரியாவில் ஒன்றும் பிரச்சனை இருக்குது. நல்லது. இப்போ நீங்கள் நிலத்திலேயே வீடு கட்டியிருக்கீங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? இங்கே ஒரு 20 ஆண்டு காலமாக இருக்கிறோங்க. இங்கே இருக்கிறோம். இயற்கை சார்ந்த சூழலில் இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு ஒரு பக்கம் இருக்கும். ஆமாம். நிலம், அதாவது விவசாயம் பண்ணுற இடம் வேறு இடமா இருக்கும். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயா என்னை பொறுத்தவரை விவசாயத்தை பொறுத்த வரலையும் வீடு நிலம் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்க ஒரே இடம் சார்ந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க ஐயா. ஏன்னா காலையில் இருந்து நிலத்துல தான் நம்ம வேலை பார்க்குறோம். அதனால் வீடு நிலமும் சார்ந்த மாதிரி இருந்தால் நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு பராமரிப்பு நம்ம எந்தெந்த நேரம் கிடைக்கிற நேரத்தில் போய் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆமாங்க ஐயா. சரி சரி. வேறு என்னெல்லாம், அதாவது வீடுங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ பக்கத்தில் மாடு எல்லாமே நீங்கள் விவசாயத்தில் மாடு வச்சுருக்கோம், தென்னை இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு அதாவது ஒரு அடிப்படையில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே பண்ணிக்கிறேங்க ஐயா. சரி. சராசரியாக குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு வருமானம் வருது? அவங்க அதுதாங்க ஐயா விவசாயத்தில் இருக்கிற பெரிய சிக்கலுக்கு பிரச்சனை அதுதாங்க ஐயா. கொஞ்சம் கஷ்டம்னா அது ஒன்று விளைச்சல் இருக்கும், ஒரு நேரத்தில் நல்ல விளைச்சல் இருக்கும், ஒரு நேரத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். மார்க்கெட்டும் அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுங்க விவசாயத்தை பொறுத்தவரை. சரி. இப்போ மஞ்சள் பயிரிட்டுற இடத்துல இருக்கும். பொதுவாக மஞ்சள் சில பேர் ஊடு பயிராக பண்ணுவாங்க. நீங்கள் பிரதானமாக பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ, எந்த அளவில் பண்ணியிருக்கீங்க? இது எத்தனை சென்ட்? இது வந்து அதாவது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சரிவு கண்டது மார்க்கெட் நிலவரம். அதனால் வந்து நாங்கள் 1 ஏக்கர் அளவுக்கு பண்ணுறது இடையில 2 ஆண்டு காலமாக பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் தாங்க ஐயா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இது வந்து 20 சென்ட் அளவுக்கு பண்ணியிருக்கேங்க. இது என்ன ரகம்? இது பிரதீபான ஒரு ரகம். பிரதீபா நாற்று விட்டு நடுறதா இல்லைன்னா நீங்கள் கிழங்கா வந்து நட்டு இது பண்ணுறீங்களா? இது வந்து நாற்று விட்டு பண்ணுறதில்ல. மஞ்சள் நான் பண்ணதில்லை. கிழங்க அறுவடை பண்ணி வச்சிருந்து ஒரு 3 மாத கால இடைவெளி வச்சிருந்து அது தானாக முளைத்திறன் வந்து வளர்ச்சி வரும். அந்த டைமில் நடவு பண்ணுவாங்க ஐயா. வைகாசி பட்டத்தில் நடவு பண்ணுவாங்க. எந்தெந்த பருவத்தில் நடலாம்? அதே மாதிரி நீங்கள் இந்த நிலத்தை சிறப்பான பருவம் வைகாசி, ஆணி 2 மாதங்க சிறப்பான பருவம். ஒரு இப்போ இந்த இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுமா? அப்படி இல்லைங்க ஐயா. மஞ்சள் பொறுத்த வரலையும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி கம்மியாக குறைச்சலாக இருந்தால் போதுங்க ஐயா. சரி. நிலத்தை எப்படி பண்படுத்தணும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு மஞ்சள் பயிரிடணும்னா அதுக்கு முன்னாடி நிலத்தை என்ன மாதிரி வச்சுக்கணும் ஐயா? முதல்ல வந்து நம்ம கோடைக்கால உழவு பண்ணிடணுங்க ஐயா. கோடைக்கால உழவு பண்ணி நல்ல காய்ச்சல், பூமி வந்து காய்ச்சல் இருக்கணும். காய்ச்சலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மடைக்கு அப்பப்போ உழுதுகிட்டே இருந்தோம்னா அது பக்குவப்படுத்திடும். பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மஞ்சள் நடவு பண்ணும்போது உழுதுட்டு நடவு பண்ணிட வேண்டியது. இல்லை, அதுக்கு முன்னாடி அடி உரம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணதுக்கு இல்லைங்க. உயிர் உரம்லாம் கூட பண்ணதில்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20 சென்ட் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-12 கிலோ கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறேன். இதுக்கு வேற எதுவும் வேற ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க ஐயா. இல்லை, அது சொல்லப்போனால் இப்போ இயற்கை விவசாயங்கும் போது அதுவாக வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது அப்படி தானே? இப்போ சில பேர் நிறைய, அதாவது இயற்கை விவசாயத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம செலவுக்கு வந்து செலவினம் குறைக்கணும். அதான் தானாக வளரணும். தானாக வளரும். இப்போ மலை பகுதியெலாம் சொல்லுவாங்க, மலை காடுலாம்.
அங்கே உள்ள பயிர்கள்லாம் கூட சில பயிர்கள்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும். அதுக்கு ஒன்றும் யாரும் உரம் போடுறதில்ல. போடுறதில்ல. அந்த அடிப்படையில் நீங்களும் இல்லை எந்த அடிப்படையில் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன உரம் போட்டு மண்ணு நம்ம கெடுத்துடுறோம். விளைச்சல் ஒரு பக்கம் அது பாதிப்பு இருந்தாலும் மண்ணு கெடுத்துறோம். மண்ணும் கெடுக்கக்கூடாது, நம்மளோட உடல் ஆரோக்கியம் பயிர் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோங்க. அது மாதிரி சில பேர் இந்த சில பலதானிய பயிர்கள்லாம் இது பண்ணும், அந்த மாதிரி இதுவும் பண்ணுறீங்களா? பலதானிய நல்லா கொஞ்சம் சத்து பசுந்தாள் உரம், தலைச்சத்து பசுந்தாள் பயன்படுத்துறீங்க. இல்லை இது அந்த நிலம் காலியாக இருக்கும்போது பண்ணுவீங்க? ஆமாம், காலியாக இருக்கும்போது பண்ணுவோம். அதை மட்டும் பண்ணுவீங்க? ஆமாங்கய்யா. சரி, இப்போ கிழங்கு நட்டுட்டதுக்கப்புறம் எத்தனை நாளில் முளைப்பு திறன் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நீர் பாய்ச்சுறது உரம் போடுறது அதை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நாளில் முளைப்பு வந்துடுங்கய்யா. முளைப்பு வந்ததுக்கப்புறம் முளைப்பு வரதுக்கு முன்னாடி அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமா தாங்க தண்ணி பாய்ச்சிட்டு வருவாங்க. அதாவது சொல்லுங்கள், காய்ச்சலும் பாய்ச்சலும் பாய்ச்சிட்டு சொன்ன மாதிரி நிறைய தண்ணி தேவையில்லைன்னு சொன்னீங்க. நிறைய தண்ணி இருந்தாலும் அந்த கிழங்கு அழுகி போயிடும். அதிகமான தண்ணி தேவையில்லைங்க. எவ்வளோ காலத்தில் இது அறுவடை பண்ண முடியும் ஐயா? இந்த பயிர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 மாத காலம் ஐயா. ஒரு 2 காலம் பயிர் 10லேருந்து 11ஆவது மாதம் அறுவடைக்கு வந்துடும். ஓராண்டு பயிர் தாங்க ஐயா. ஓராண்டு பயிர் தான். சரி, அப்போ இதுக்கு நீங்கள் கிழங்கு நடுறதுலேருந்து மற்ற பராமரிப்பு செலவுகள், உரம், மற்ற விஷயங்கள்லாம் தண்ணி பாய்ச்சறது இதெல்லாம் சேர்த்து இப்போ நீங்கள் இப்போ பயிரிட்டுருக்குது 20 சென்டில் இப்போதைக்கு 20-22 சென்ட். நீங்கள் இதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு அதை பற்றி? ஐயா நான் எதான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப நாங்களே இது வந்து வேலையாட்கள் இல்லாமல் நாங்களே பராமரிப்பு பண்ணதுனால வந்து அது செலவு நல்லா பெருசாக சொல்லிக்க முடியாது. ஏர் உழுது செலவு. விதை மஞ்சள் நான் நண்பர்கிட்ட கொடுத்துருந்தா அவர் இது கொடுத்து விட்டார் மறுபடியும். அதனால் விதை மஞ்சளுக்கும் எனக்கு செலவு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலை புண்ணாக்கு எங்கிட்ட என்ன எதுவும் இருப்பு இருந்தது கிடையாது. அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் செலவு நான் இருக்குங்க. அவ்வளோதாங்க. தண்ணி இப்போ உங்கள் நிலம் எப்படி எங்கேருந்து பாய்க்கிறீங்க? தண்ணி கிணத்து தண்ணி. பெரிய செலவு இல்லாத விவசாயம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதாவது பொதுவாக இப்போ மற்ற பயிர்கள்லாம் மற்ற பயிர் நெல் கூட பார்த்தீங்கன்னாக்கா நெல்லுக்கும் இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி. மஞ்சளை பற்றி சொன்னீங்க முன்னாடி, ஏதோ கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு. ஆமாங்க. நஷ்டமா விலை சரியாக போகலையா? விலை சரியில்லைங்க, விலை நடவும் சரியில்லை. சரி, இப்போ சூழ்நிலை சூழ்நிலை பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குது, பரவாயில்லைங்க. சரி, அந்த நம்பிக்கையில் இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி பயிரிட்டு நல்ல லாபம் கிடச்சிருக்கா மஞ்சள்? பரவாயில்லைங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 2 ஆண்டு காலமாக பசு மஞ்சள் பவுடரு மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கேங்க நான். அதனால் கொஞ்சம் கஸ்டமரில் கொஞ்சம் நேரடியாக நீங்களே அதான் மதிப்பு கூட்டி விற்கிறேன்னு சொல்லுங்கள். மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம லாபகரமாக இருக்குது. பொதுவாக அதான் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பொருளை அப்படியே நம்ம விற்காம மதிப்பு கூட்டி விற்றா நல்லது, லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இது நீங்கள் கொடுக்கும்போது குறைச்ச விலையில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமாம். இந்த மாதிரி மதிப்பு கூட்டி கொடுத்தா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது நமக்கு லாபகரமாக இருக்குதுங்க. நெல் பயிர் பண்ணக்கூடிய நிலத்தில் நிற்கிறோம். இப்போ இது என்ன பயிர்? இது பசுந்தாள் வரதுக்காக தக்கப்பூண்டு வச்ச தக்கப்பூண்டு. சரி, இல்லை ஒவ்வொரு பருவத்துக்கு முன்னாடி நீங்கள் தக்கப்பூண்டு இல்லை நெல்லுக்கு மட்டும்தாங்க ஐயா பண்ணோம். அதான் நெல்லுன்னா அதான் நெல் இப்போ ஒரு எவ்வளோ 6 மாதத்துக்கு ஒருக்கா எப்படி வருஷத்துக்கு இருக்கு? 4 மாதத்துக்கு ஒரு முறை அறுவடை வரும் நெல். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி விதைப்பு பண்ணிக்கணுங்க ஐயா. இடைவெளி காலகட்டம் போது பசுந்தாள் விதைச்சிடுவோங்க. சரியா, முக்கியமாக நீங்கள் பசுந்தாள் உரம் அதுக்காக வேண்டி இந்த தக்கப்பூண்டு விதைக்கிறது வழக்கம் எப்போவுமே? ஆமாங்க ஐயா. சரி, இல்லை போதுமான தலைச்சத்து எடுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் சாண உரம் இந்த மாதிரி எதுவும் போடுவீங்களா? சாண உரம் கொஞ்சம் வீட்டுக்கு இருக்கிறது மட்டும் பயன்படுத்துவீங்க, வெளியில் பெருசாக அதிகமாகலாம் பயன்படுத்துவீங்க? இல்லை, சில பேர் இத்தனை லோடு சாணம் போடணும் அப்படின்னு மாதிரிலாம் சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. நான் அந்த மாதிரி பயன்படுத்துகிறேன். இல்லை, நீங்கள் தொடக்கத்துலேருந்தே சொல்லும்போது பெரிய செலவில்லாத விவசாயம் பண்ணணுன்றதுக்காக. இல்லை, சில பேர் கொஞ்சம் புதுமையாக சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் தொழில்நுட்பம் பயன்படுத்தாமல் இருக்கிறத வச்சு பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணினாவே நம்ம அதுக்கான சரியான ஈல்டு எடுக்கலாங்க. நல்லா கிடைக்குது. அதாவது கண்டிப்பாக கிடைக்குதுங்க. இப்போ தக்கப்பூண்டு வச்சுருக்கீங்க, தக்கப்பூண்டு விதைச்சி எவ்வளோ நாள் ஆச்சு? இது 45 நாள், 50 நாள். எத்தனை நாள் மடக்கி விடுவீங்க? இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே மடக்கிடுவீங்க. அதாவது மடக்கி விழுதுக்கப்புறம் எத்தனை நாளில் நீங்கள் அப்புறம் எத்தனை உழவு உழுவீங்க? தக்கப்பூண்டை மடித்து ஊதிட்டு ஓரெல்லாம் கழித்து மறுபடியும் இன்னொரு முறை மடக்கி ஊதிட்டு ஒரு 4-5 நாள் கேப் இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஊதிட்டு பரம்படிச்சிடுவோங்க ஐயா. பரம்படிச்சு மட்டும் சமன்படுத்திட்டு நாற்று பறித்து நடவு பண்ணிவிடுவோங்க ஐயா. பண்ணிடுவோம். நாற்று எங்கே நட்டு? நடவு வயல், நாற்று வயலுங்க பக்கத்தில் இருக்குதுங்க. நீங்களா உங்கள் இடத்துல? ஆமாங்க. சரி, இப்போது பொதுவாக இந்த பகுதியில் என்ன, இப்போ நீங்கள் பாரம்பரிய ரகம் நெல்லுன்னு சொல்லுங்க, இது தவிர மற்ற இப்போ ஆர்என்ஆர் சொன்னீங்களா, அந்த மாதிரி ரகங்கள்
எல்லா பயிருக்குமே ஓரளவு நல்ல சாகுபடி எப்படி எல்லாமே அது நல்லா திருப்திகரமாக இருக்குதுங்க. இருக்குது எல்லாம் திருப்திகரமாக இருக்குதுங்க. பாரம்பரிய நெல் ரகங்கள் சொன்னீங்களா? ஆமாம். அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை மூட்டை கிடைக்குது உங்களுக்கு? ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15லேருந்து 20 அதிகபட்சம் 20 மூட்டை வரைக்கும் கிடைக்குதுங்க. ரகத்துக்கு ஏற்ற மாதிரி. மற்ற ரகத்துக்கு மற்ற ரகம்லாம் வந்து 25 ஒட்டு ரகம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஈல்டு கிடைக்கும். சரி, ஒட்டு ரகம். அது தவிர ரசாயன உரம் போட்டால்? ரசாயன உரம் போடுறதுனால நம்ம கேட்குறேன், ஏதாவது ஒரு தகவலுக்காக சில பேர் ஐயா ரசாயன உரம் போட்டு தான் நம்ம ஈல்டு எடுக்கணும் இல்லையா. நம்மளுக்கு இருக்கிற அந்த பசுந்தாள் உரம் இந்த மாதிரி பயன்படுத்தி பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த மாதிரி பயன்படுத்தினாவே நம்ம சரியான ஈல்டு எடுக்கலாம். எந்த ரகமாக இருந்தாலும் சரியான நல்ல ஈல்டு இல்லை. அதான் கேட்குறேன் அந்த விஷயத்தை. ஏன்னா நிறைய பேர் எனக்குலாம் ஒன்றும் இயற்கை விவசாயம் பண்ணி பெரிய பலன் கிடைக்கிறதில்ல, பெரிய லாபம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு இது இருக்குது. சரியான முறையில் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக சரியான ஈல்டு, நல்ல தரமான ஈல்டு எடுக்கலாங்க ஐயா. சரி, நீங்கள் பஞ்சகாவியெல்லாம் சொன்னீங்க, நீங்களே பண்ணுறீங்களா? எல்லாமே நானே சார். என்னென்னலாம் பண்ணுறீங்க சொல்லுங்களேன். பஞ்சகாவை பண்ணுறோம், மீன் அமிலம், தேமூர் கரைசல், கடலை புண்ணாக்கு. இவ்வளோ தான், பெருசாக ஒன்றும் பண்ணுது. பூச்சி விரட்டி எதில் கம்மியாக இருக்குமோ அதை பார்த்து பண்ணி. பூச்சி விரட்டிக்காக வேண்டி பூச்சி விரட்டிக்காக நாட்டு ரகம் பாரம்பரிய ரகத்தில் வந்து 90% வந்து பூச்சி தாக்குதல் வரதில்லை. மற்ற ரகம் இப்போ நீங்கள் இதர ரகத்தில் வரும். இருந்தாலும் வந்து எனக்கு நான் இயற்கை முறையில் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக பாதிப்பு தெரியல. சரி சரி. இல்லை அதான், ஏன்னா நிறைய பேர் உடனே பூச்சி தாக்குதல் அப்படி இருக்கும், அதுக்காக பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம விளக்கு பொறி பயன்படுத்திட்டு விளக்கு பொறி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நம்ம வழிமுறை பயன்படுத்திக்கலாம். இல்லை வேறு நீங்கள் ஏதாவது வழிமுறைகள் என்ன? இப்போ தேமூர் கரைசல் விடுவீங்க, வேறு என்னென்னலாம் சொல்லுவீங்க? அதாவது பூச்சி விரட்டுறதுக்காண்டி என்னெல்லாம்? பூச்சி விரட்டிக்கு வந்து இப்போ அதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு பயன்படுத்தலாம். இஞ்சி பூண்டு பேசலாம். அந்த மாதிரிலாம் கூட நான் பயன்படுத்தினது இல்லைங்க. பெருசாக வந்து பூச்சி தாக்கல் நான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க எனக்கு. இல்லை, இப்போ உங்கள் சில பேர் சொல்லுவாங்கள்ல, பக்கத்து நிலை இப்போ நீங்கள் இயற்கை பெரும்பாலும் பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இப்போதைக்கு இடையிடையே பண்ணிக்கிறேன், மாற்றி பண்ணுறீங்க. அப்போ மற்ற நிலங்களோட அந்த நிலங்களில் உள்ள பூச்சிகள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி இல்லை இங்கேருந்து அங்கே போகுமா அந்த மாதிரி? இல்லை, இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே மற்ற இடத்துலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பெரிய தாக்குதல்ன்ற மாதிரி எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. நம்ம வந்து இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மண் வளத்தை நம்ம காப்பாற்றி ஆகணும் ஐயா. மண் வளம் காக்கணும், கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியத்தையும் காக்கணும். இதுக்காக வந்து நம்ம அனைவரும் இதன் மூலிமா நான் அனைத்து விவசாயிகளுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்றதாங்க என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். ஆமாம். நீங்கள் மாடு எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 3 மாடு வச்சுருக்கீங்க. 3 மாடு. கறவை மாடு இருக்குது. ஒரு மாடு பால் கறவை பண்ணிகிட்டு இருக்கோம். கூட தென்னை மரம் வச்சுருக்கோம். காய்கறி பயிர் பண்ணிக்கிறோம். காய்கறி என்ன காய்கறி? காய்கறி கத்திரி, வெண்டைக்காய். உங்களோட தேவைக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் நாங்கள் வெளியே விற்பனை பண்ணிடுறோங்க ஐயா. சரி, இந்த இயற்கை சூழலில் இருக்கீங்க. இத்தனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? இதற்கு முன்னாடி பக்கத்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்து ஒரு கிராமத்தில் இருந்தாங்க ஐயா. அங்கேயும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த இடம் நிலம் வாங்கிட்டு இங்கே வந்து இந்த வீடு கட்டி எவ்வளோ ஆச்சு? 15 ஆண்டு காலம் ஆகிடுச்சு. 15 ஆண்டு ஆகிடுச்சு. இல்லை, அந்த மாற்றம் சொல்லுங்கள். இப்போ அங்கே இருந்ததுக்கு இங்கே இருந்ததுக்கு எப்படி? நிலத்துக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியமான சூழல். கண்டிப்பாக அது கடவுள் கொடுத்த வரந்தே சொல்லாங்க ஐயா. அது நிலத்தோ வீடு நிலம் ஒருங்கே இணைஞ்சு அமைஞ்சது ஒரு பெரிய விஷயங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேங்க ஐயா. இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, அதாவது நிலத்துக்குள்ளே இருக்கும்போது பாம்பு தொல்லை, தனியாக இருக்கும்போது சில திருடர்கள் தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருடர்கள் தொல்லைன்றதுலாம் அவ்வளோ சொல்லிக்க முடியாதுங்க ஐயா. பாம்பு தொல்லைன்றது வந்து எங்கேயுமே அது இயற்கையாக இயற்கை சூழல், அதை வந்து தவிர்க்க முடியாது தான். இருந்தாலும் வந்து இயற்கை சூழலில் வாழணுன்றது அது எதிர்பார்த்து அமையறது ரொம்ப சிறப்புங்க ஐயா. அது நான் அதை ரொம்ப இல்லை, அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து இருக்கீங்க, அங்கே இருந்ததுக்கு இங்கே இருக்கிறதுக்கும், இப்போ ஒரு கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு மழை நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்யும் போது கொஞ்சம் மழை தொடர்ந்து இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது. மற்ற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் பிரச்சனை இருக்காது. அது ஒரு நல்ல மகிழ்ச்சியோட இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மினரல் வாட்டர் பயன்படுத்தி அந்த குடி தண்ணீர் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட கிணத்து தண்ணி தேங்காய் அப்படியே எடுத்து பயன்படுத்துறோங்க. அதுக்கு ஏதாவது ஃபில்டர் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டைரெக்டாகவே குடி தண்ணி பயன்படுத்துறாங்க. அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. உங்கள் உடல்நலம் இப்போ இயற்கை விவசாயம்னு சொல்லிங்க, அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், இதில் உங்கள் உடல்நலம் எப்படி, ஏதாவது அதை பற்றி சொல்லுங்கள்.
உடல் நலம் சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த சுகர் பிபி அந்த மாதிரிலாம் எதுவும் அதான் சொல்லுங்கள். அதான் அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லைங்கய்யா. ஆரோக்கியமாக குடும்பத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக நலமாக இருக்கிறேங்கய்யா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பசுமஞ்சள் சில பேருக்கு குறுக்கு மீன் அளவு அதிகமாக அது வந்து சில பேருக்கு தெரியுதில்ல. எனக்கு கொஞ்சம் கஸ்டமர் இருக்காங்க வெளியில், அவங்களுக்கெல்லாம் நான் பசுமஞ்சள் வந்து கொரியர் மூலமா கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கேன். அதனுடைய ப்ராசஸ் பல வகையில் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து பெண்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுகின்ற சில உபாதைகளுக்கெல்லாம் வந்து சரியாக இருக்குன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது சொல்ல முடியுமா குறிப்பிட்டு? ஏதாவது யாராவது இப்போ உதாரணத்துக்கு இந்த பசுமஞ்சள் இப்போ புற்றுநோய்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பசுமஞ்சள் ஆமாங்க அப்படி பயன்படுத்தி இப்போ புற்றுநோய் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு சாதாரண நோய்க்கு வச்சுக்கலாமா? வெளிப்பூச்சிக்கும் பயன்படுத்துகிறாங்க, உள்ள சாப்பிட்றாங்க. அது கிருமி நாசினின்றதுனால தொண்டையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், அதுக்கு அதை வந்து அவிச்சு பவுடரை பயன்படுத்தக்கூடிய பசுமஞ்சளை பயன்படுத்தும் போது அதனுடைய நோய்த்தன்மை வந்து சீக்கிரமாக குணமடைக்குதுங்க. இல்லை அப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு சொல்லனாக்கா அந்த பெண்களுக்கான அந்த மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைலாம் வந்து எனக்கு சரியாக இருக்குங்கன்ட்டு இப்போது பயன்படுத்திட்டு எனக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரியாக இருக்கு. இல்லை அதான் நீங்கள் சொல்லுது நீங்கள் ரொம்ப யோசிச்சேன்னா உங்களை, அதாவது உங்கள் நிலத்தில் விளைஞ்ச மஞ்சளை சாப்பிட்டு பலன் பெற்றிருக்காங்கிறது ஆணித்தரமாக சொல்லணும். கண்டிப்பாக. இல்லை எதுக்கு சொல்லுவேன்னா இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவர் சிரமப்பட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு உங்களோட மஞ்சள் பயன்படுதுங்கும் போது அதை நீங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நடந்த விஷயத்த சொல்லலாம். ஒரு விஷயத்த நானே சொல்லிக்கிறேன்னா அது வந்து இல்லாத விஷயத்த சொல்லலாம். ஆனால் அதை பயன்படுத்திட்டு அவன் பலன் நினைச்சிருக்காங்கன்னு போது அது நம்ம கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்லுங்க. உதாரணத்துக்கு அவங்க எத்தனை வயசு, அவங்க பேர்லாம் சொல்ல வேண்டாம், அவங்கள பற்றி ஒரு ஒரு சாப்பிட்டு எவ்வளோ நாளில் பலன் கிடைச்சிருங்க சாப்பிட்டு குறைந்தபட்சம் ஒரு 50 நாள் 2 மாத காலகட்டத்தில் நல்ல பலன் அடைஞ்சது. என்ன பாதிப்பு கரெக்டாக சொல்லுங்கள்? அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைலாம் இருந்து சரியான ஒழுங்கற்ற மாதவிடாய் அந்த மாதிரி இருந்துருவாங்க. ஆமாங்கய்யா. சரி, அதெல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த வயிற்று புண் பிரச்சனை இதெல்லாம் கூட வந்து சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது, அதாவது இப்போ இதை சாப்பிட்டனால நான் இப்போ நல்லா இருக்கேன், இப்போ ஏன்னா மனிதர்கள் எல்லாத்துக்கும் நோய் வர வாய்ப்பு இருக்குது, அதாவது குடும்பத்துலன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா. நாங்கள் வந்து சராசரி அதை அப்போ தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறோம். அது பிரச்சனைன்றதுக்காக பயன்படுத்திக்கல, பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துன்றதுக்காக நாங்கள் அதான் சொல்கிறேன் பயன்படுத்துறோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லைங்க, கண்டிப்பாக வரது வாய்ப்பு இல்லை. என்னென்ன பண்ணீங்க நீங்கள் சொல்ல முடியும்? கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மூலிகை கஷாயம், பப்பாளி இலை கஷாயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயன்படுத்திங்க. மஞ்சள் அதே மாதிரி பசுமஞ்சள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோங்க. அப்பவும் பயிரிட்டு இருந்தீங்க? அப்போ இருந்தது. ஆமாங்க ஐயா. சரி சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இயற்கை விவசாயம் பாரம்பரிய நிலங்கள்னு திரும்ப திரும்ப சொன்னீங்க. இதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? இப்போ இந்த பகுதியில் பொதுவாக நான் கேள்விப்பட்ட வகையில் நிறைய இயற்கை விவசாயிகள் இருக்காங்க. இப்போ இந்த பேரரசன் மாதிரி ஆட்கள்லாம் சில அமைப்புகள்லாம் இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். ஐயா அந்த பேரரசு ஐயா வந்து மரபுகள் மரபுகள் கண்ணமங்கலம் அந்த குழுவில் நானும் பயணிக்கிறேன். அதனால் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் மாத கூடல் சொல்லிட்டு பண்ணிவிட்டு எந்த மாதிரி பயிர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் வந்து கலந்துரையாடல் பண்ணுறாங்க. மாதம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மரபுகள் குழு மூலமாக பயணிக்கிறதுனால தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழிமுறை. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பாரம்பரிய விதை மீட்புன்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் இப்போ பண்ணிட்டு வர்றதுனால அந்த இயற்கையை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? நான் ஒரு மூணு ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறேன். 3-4 ஆண்டு காலமாக இருக்கிறேன். சரி சரி. இல்லை இப்போ அதில் நீங்கள் கூடி பேசுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது சந்தையெல்லாம் போடுறாங்களா? அதில் நீங்கள் ஏதாவது உங்கள் பொருட்கள் சந்தை வந்து நிலத்தில் மகசூல் இருக்கும்போது சந்தைப்படுத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். என்னென்ன மகசூல் அந்த நேரத்தில் இருக்குதோ அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு கொண்டு பண்ணிக்கிறோம். அதில் ஏதாவது நீங்கள் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கா ஏதாவது பயிற்சி எடுத்தீங்களா? எப்படி? இயற்கை விவசாயத்துக்கு பயிற்சியே தேவையில்லைங்க. எனக்கு என்னை பொறுத்த கேட்டிங்கன்னா பயிற்சின்னு ஒன்றுமே இல்லை, அனுபவம் தாங்க அதுக்கு முக்கியம். அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் அதை தான் அணித்தரமாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போது அதுக்குன்னு சில பயிற்சிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, பயிற்சியே நம்ம வந்து ஆதிலேருந்தே விவசாயத்தில் இருக்கனால அது வந்து பயிற்சின்றதே ஒன்று தேவையில்லைங்க. அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி காட்டலாங்க. இப்போ நீங்கள் மாடுலாம் வளர்க்குறேன்னு சொன்னீங்களா? ஆமாங்க. அதுக்கான தீவனம்லாம் உங்கள் நிலத்தில் பயிர் பண்ணுறீங்களா? அப்படி நிலத்தில் வர வைக்கோல், புல், இப்போ தேவன புல் அதெல்லாம் வச்சு புல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. என்ன ரகம் அது? கோவப்பாய், கோத்தி கோப்பாய் அந்த மாதிரி புல் நாங்கள் பயன்படுத்துகிறோங்க ஐயா.
சரி. இல்லை மேய்ச்சலுக்கு எப்படி நீங்கள் நிலத்தில் விட்டுறதா அப்படி மேய்ச்சல் நிலத்தோட சரி, நிலத்தில் இருக்கிற இதுவோட சரி, தேவன புல்லாட சரி, வேறு எதுவும் பயன்படுத்திக்கலாம். இந்த பகுதியில் நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே வாழையில் கொஞ்சம் நஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே சுற்றி பார்க்கும்போது நிறைய வாழை போட்டிருக்காங்க, தென்னை மரம்லாம் இருக்குது. ஆமாம். ஏன்னா இடையில கொஞ்சம் காலகட்டமாக யாரும் வாழையெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை அதான் வாழையில் என்ன ரகம் பண்ணுவாங்க இந்த பகுதியில்? வாழையெல்லாம் பூவன் வாழை, மஞ்சள், ரஸ்தாளி, கற்பூரம், இது இந்த ரகம் நாங்கள் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பயிரிட்ட ரகம்? கற்பூரம் போட்டிருந்தோம், பூவன் வாழை, மஞ்சள் போட்டிருந்தோம். அதாவது சுற்றி பார்க்கும்போது நல்லா பசுமையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சில நேரத்தில் வறட்சியும் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக வறட்சி இருக்குது. நான் ஓரளவு அதாவது சொல்லி பெரிய அளவில் பாதிப்பு இருக்கான்னு சொல்ல பெரிய அளவுலாம் பாதிப்பு, மழை பாதிப்புலாம் பெருசாக இருக்காது. மழை பாதிப்பு பெருசாக இல்லைங்க, வரது இல்லைங்க. ஏன்னா இது கொஞ்சம் கடலோர பகுதி கிடையாது, அதனால் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. சரி, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதுசாக வரக்கூடிய விவசாயிகளுக்கும் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க. உங்கள் அனுபவத்தில் இப்போ அடுத்து உங்கள் குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க? இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? எங்கள் பாப்பா வந்து 9ஆம் வகுப்பு படிக்குது, பையன் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சரி, அவங்களுக்குலாம் விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக என்னுடைய பையன்கிட்ட நான் சொல்லுவேன், நீ படிச்சுட்டு எதனா வெளியே வேலைக்கு போறியா இல்லையா, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க, விவசாயம் பண்ணணும், இதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் தினமும். ஆமாம், விவசாயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெளியே ஏதாவது வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகலனாலும் பரவாயில்ல, ஆனால் விவசாயத்தை பற்றி அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க அவனுக்கு? அவனுக்கு விவசாயத்தில் வந்து ஓரளவுக்கு இந்த மஞ்சள் நடவு பண்ணும்போது மஞ்சள் நடவு பண்ண வருவான், நெல் நடவு பண்ணும்போது நெல் நாற்று பறித்து நெல் காய்நெல் போடுறது வருவான். அதெல்லாம் கொஞ்சம் உதவிகரமாக பண்ணுறாங்க என் பையன். சரி. இல்லை அதே மாதிரி இன்னும் நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக அடிப்படை விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா சில தவிர்த்து நான் இயற்கை விவசாயத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஆமாம், ரசாயன உரம்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும், இயற்கை தான் பண்ணணுன்ற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு அதனுடைய கொஞ்சம் புரிதல் வந்துருச்சு. இது சாப்பிட்டா எனக்கு பலன் இருக்குது. இல்லை சில குழந்தைகள் கேட்பாங்க. ஆமாம், இப்போ இந்த சில தின்பண்டங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த தின்பண்டங்களை இப்போ கடலை மிட்டாய் உதாரணத்துக்கு நம்ம மற்ற அந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு பிறகு அந்த கடலை மிட்டாய் சாப்பிட்டா நல்லது சாப்பிட்டது உணர்ந்துருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த வயிற்று உபாதைகள், நிறைய பேர் இந்த வெளி உணவுகள்லாம் சாப்பிட்றாங்கல்ல. ஆமாம், அந்த உணவுகளை சாப்பிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆமாங்க. இதை சாப்பிடும்போது அந்த வயிற்று பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஆமாம். நிறைய பசங்க வெளியிலலாம் காலேஜ் இந்த ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க. இப்போ வீட்டிலேருந்தே போகிறான் அப்படிங்கும்போது அவனுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டுறீங்களா? கண்டிப்பாக அதை தாங்க கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 2 குழந்தைங்களும் சொல்லி கொடுக்குறேன். 2 பேருமே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் அந்த விழிப்புணர்வு வரும். அதை இதை சாப்பிட்டா இதனால் என்ன பாதிப்பு வரும், அதனால் நம்ம ஆரோக்கியமாக நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். கிராமத்தில் இருக்கிற அந்த உணவு வழக்கங்களே கொண்டு வரலாம். என்ன உணவுலாம்? கம்பு, கேழ்வரகு, சிறுதானிய உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிடலாம். என்ன மாதிரி பண்ணி? கம்பு, கேழ்வரகு இது சம்மந்தமான உணவு. அதான் என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க? கம்பங்களி பண்ணி கொடுப்பாங்க அம்மா, கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. கேழ்வரகுல வந்து சிம்பிள்லாம் செஞ்சு அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பண்ணுறீங்க, ஆனால் அதை சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆரோக்கியத்தை நாடி நம்ம கண்டிப்பாக பயணிச்சா, இன்றைக்கி காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை நாடி நம்ம பயணிச்சாகணும் ஐயா. இல்லைன்னா நம்மள ஒரு பெரிய நோய்க்கெல்லாம் நம்ம ஏன்னா இப்போ உணவு மூலமாக தான் நோய்கள் நிறைய. இப்போ மருந்தே உணவு. இன்னைக்கு இந்த உணவு மூலமாக நிறைய பேர் நோயாளி ஆகிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா. அதனால அதுக்கு வழிகளும் இருக்குது. நோய் வராமலும் தடுக்கலாம், நோய்களையும் தடுக்கலாம். ஆமாங்க ஐயா. அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் சொல்ல போனால் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, பாரம்பரிய பண்ணுறாங்க. அதில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதை நீங்கள் இன்னும் அதாவது நிறைய பண்ணுறீங்க. செலவில்லாத விவசாயம், செலவில்லாத விவசாயம் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் விவசாயம்னாலே நிறைய ஐயா நீங்களே சொல்லியிருக்கீங்க, இயற்கை விவசாயத்துக்கு வரனாவே கொஞ்சம் எல்லாரும் இப்போ யோசிக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அதான் சரியான முறையில் அதை பயன்படுத்தினா இயற்கை விவசாயத்தில் நம்ம எதிர்பார்க்குற மகசூல் எடுக்கலாம். அது பண்ணணும். அது சரியான முறையில் பண்ணோம்னாக்கா இயற்கை விவசாயத்தை நல்ல மகசூலை எடுக்கலாங்க ஐயா. அது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். இப்போ நான் அதை ஒரு ஆர்வமாக செய்கிறேன், இயற்கை விவசாயம் பண்ணணும், அதில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம மகசூல் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பண்ணுறேங்க ஐயா நான். அதனால் கண்டிப்பாக திருப்திகரமான ஒரு மகசூல் இருக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சி, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. மக்கள் தொலைக்காட்சி மூலயமா மலரும் நிகழ்ச்சியில் அனைத்து விவசாயிகளும் இதன் மூலயமா சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா.